மரண மாசம் சொல்லி மலையாளத்துல ஒரு படம் இருக்குங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஊருக்குள்ள ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான். அவங்க அப்பா ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருந்திருக்காங்க. ஏஜென்டா இருக்கும்போது கூட இருக்கிற சக பேரு வாழைப்பழத்துல விஷத்தை கலந்து அவரை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பழி வாங்கணும் காத்துக்கிட்டு இருக்கான். தான் அப்பா மட்டும் இல்ல, இந்த அப்பா இறந்த துக்கத்துல அவங்க அம்மாவும் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. தான் குடும்பத்தை சதைச்ச அவனில் பழி வாங்கணுங்கிறதுக்காக 25 வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த பழி தீக்கிறதா கையில எடுக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தவங்களா கடத்தி அவங்களோட உடம்ப பிளேடால கிழிச்சு கொடூரமான முறையில அடிச்சு அவங்களோட வாயை கிழிச்சு வாயில வாழைப்பழத்தை சொருகி கொடூரமான முறையில கொலை பண்றான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு ஒரு டம்மி பீஸுங்க. ஊருக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனே OLXல வித்துருவாரு. ஊருக்குள்ள எவனாவது இல்லீகல் ஆஃபர்ல டெக்ஸ்ட் பண்ணாக்கா அதை சார்ட் லிஸ்ட்டை எடுத்து ஊர் பஞ்சாயத்து போர்டுல ஒட்டி வச்சிருவாரு. இப்படி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண ஊர் மக்களே இவரை ஊரை விட்டு அனுப்புன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கு. இன்னொரு பக்கத்துல இந்த சைக்கோ கில்லர் பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க ஒரு 10 லட்ச ரூபாய் பரிசையும் அறிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, இவ கிக் பாக்ஸிங்லாம் கத்துக்கிட்டு இருக்கா. அவளோட பாட்டி இவளுக்கு பெப்பர் ஸ்ப்ரேவை ஒண்ணு கொடுக்குறாங்க சேஃப்டிக்காக. சைக்கோ கில்லர் 3 பேத்தை கொலை பண்ணிட்டான். கடைசியா ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அது இந்த வயசான ஆளு தான். அவனை கடத்துறதுக்காக அவனுக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து கூட கூட்டு போறாரு. அப்படி ஒரு கட்டத்துல அந்த கிழவன் இந்த பொண்ணு கிட்ட தப்பான பார்வையில பார்க்கும்போது அந்த பொண்ணு பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அந்த கிழவனை அடிக்க அந்த கிழவன் அதே இடத்துல செத்து போயிடுவான். பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, நீ தப்பிச்சு போயிடு, இந்த பணத்தை நான் டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன்னு தன்னோட பழி தீக்கிறதுக்காக அந்த பணத்தை எடுத்துட்டு போவான். அதே இடத்துல ஹீரோ இந்த பொண்ணை தான் காதலிச்சிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு தேடி இங்க வந்திருப்பாரு. கடைசியா இந்த மாதிரி கொலை நடந்துருச்சுன்னு சொல்லும்போது ஹீரோ எல்லாரும் சேர்ந்து இந்த பணத்தை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை ஆட்டையை கூட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில வச்சு அந்த பணத்தை உடம்பு முழுக்க பிளேடால கீறி வாயை கிழிச்சு வாயில வாழைப்பழத்தை சொருகுவான். அந்த இடத்துல ஹீரோவும் வந்துருவாரு. ஹீரோ எல்லாரும் வந்து அந்த சைக்கோ கில்லரை அடிப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒரு பஸ் டிரைவர் இருக்காரு இல்லையா, அவர் பஸ் டிரைவர் கூட ஒரு கண்டக்டர் இருப்பாரு. அந்த கண்டக்டரோட அப்பா தான் இந்த கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா நெஞ்சில ஒரே மாதிரி என்ன டாட்டோ இருக்கும். சின்ன வயசுல அவங்க அப்பா தொலைஞ்சு போயிருப்பாங்க. அதனால அந்த டெட் பாடி கேட்டு தான் சண்டை பிடிப்பாங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியை எரிச்சிட்டு போவாங்க. ஆனா சைக்கோ கில்லர் அதே இடத்துல கட்டி போட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அந்த கட்டை அழுத்திட்டு திரும்ப வந்து தான் பழி தீக்கிறதுக்காக வருவான். திரும்ப போலீஸ்ல இந்த சைக்கோ கில்லர் மாட்டிக்கிறான். கடைசியா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான கொலை நடந்தது. அந்த எல்ஐசி ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு வாழைப்பழத்துல விஷம் வைக்கல. அவர் ஊருக்கு போன அந்த கேப்ல ரூமுக்குள்ள நிறைய எலி தொல்லைங்க இருந்ததால எலிக்கு எலி பேஸ்ட் வச்சிருப்பாங்க வாழைப்பழத்துல. இவன் ஊருக்கு போயிட்டு வந்து சாப்பிடும்போது டேபிள்ல ஒரு வாழைப்பழம் இருந்திருக்கும். அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த ஆள் செத்து போயிருப்பான். இது தெரியாம அந்த சைக்கோ கில்லர் தான் அப்பனை விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி இருக்கிற 4 பேத்தையும் கொண்டு போட்டான் இந்த சைக்கோ கில்லர். இப்போ குறைக்கு அந்த பஸ் கண்டக்டர் இருந்தார் இல்லையா, அவரோட அப்பா இவனோட அப்பா கிடையாதுங்க. ஊருக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி டாட்டோ இருக்குது. இது தெரியாம தான் அப்பன்னு சொல்லி அவங்க கூட போய் தேவையில்லாம சண்டை போட்டுட்டேன்னு சொல்லி பங்கமா படத்தை முடிச்சிருப்பாங்க. முழு படத்தை பார்க்கணும்னா மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஒரு சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.